எல்லோருக்கும் வணக்கம். ட்ரஸ்டிங் லீடர்ஷிப் அப்படின்ற இந்த டாபிக்கை ஏன் எடுத்திருப்போங்கிறத நிறைய பேர் யூகிக்க முடியும் கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய மட்ஸ்லிங்கிங்னு சொல்லலாமா, உட்கட்சி பூசல்னு சொல்லலாமா, வாட் எவர் இட் இஸ். அண்ட் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆஸ் அ நேஷனலிஸ்ட், ஆஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, நம்ம என்ன பண்ணிடுறோம், வி மிஸ் த டார்கெட். So the basic of any relationship or that affair condo what we have with the people, the personas or trust the more than love, it is trust actually. Even in love, trust is required. So ஒரு கார்பரேட் வேர்ல்ட்ல நம்ம பார்க்குறோம் இந்த ட்ரஸ்டிங் த லீடர்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. அதை முன்னிறுத்தி தான் பல ப்ராஜெக்ட்ஸும் நிறுவனமும் அதோடைய பிளான்ஸும் கட்டமைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த நம்ம அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேசஸ்ல மிஸ் பண்ணிருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய ஸ்பேசஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நமக்கு தெரியும் நம்ம இந்தியன் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ், அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் தட் பாலிடிக்ஸ் ஹஸ் பீன் ஸ்பியரிட்டட் பை இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ், தோஸ் கரிஸ்மேட்டிக் பீப்புள். ரைட் ஃப்ரம் அண்ணாதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் கருணாநிதியிலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்ப இருக்கிற அண்ணாமலைஜி மட்டும் அது ஒரு முன்னிறுத்தக்கூடிய ஒரு பிம்பம், ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு பிம்பம். அப்படி இருந்தா கூட there is lot of value also added from the character, from the leadership அவங்க பண்றதுல. ஸோ அந்த லீடர்ஷிப்பை ட்ரஸ்ட் பண்றதுங்கிறது ஆஸ் அ ஃபாலோவர், ஆஸ் அ சப்போர்ட்டர் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட பேசுறதுக்கு ஸ்ரீவித்யா ஜி ஹஸ் கம். இட் வில் பி போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். வித் ஸ்ரீவித்யா ஜி, இஃப் ஐ know that her mother tongue is not Tamil, but she can speak Tamil a bit. So அதனால she will have the liberty to mix Tamil and English both. நமக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். The space is yours, Sreevidya ji. You know that you can speak on this topic for next 20 or 30 minutes. You can take your time. The second part of the session la we will have a good discussion with all our listeners with a Q&A kind of thing, where we can ask any clarification or doubts you will be able to answer. One more request to all the listeners and people here. Please share this to wider audience so that நிறைய பேர் can join this. We have anyway recorded this session. It will be available post this spaces is over. Speaker request, I'll approve once we start the Q&A session so that we have ample time to go and discuss and I expect that the audio is very clear to all the listeners. Sreevidya ji, the space is yours. Talk on this topic. Thank you. Thank you, KJ. Namaste. And நீங்க ஏற்கனவே you've told என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது, இருந்தாலும் I'll try to mix both languages. Thank you. Topic today ரொம்ப கரெக்டா நீங்க செட் பண்ணிருக்க. அந்த கான்டெக்ஸ்ட் இஸ் ஒரு கார்பரேட் லீடர்ஷிப் மாதிரி இல்லை, how we view our political leadership ன்றது. அதுதான் என்னோட ஓப்பனிங் ரிமார்க் இஸ் கோயிங் டு பி. நம்மளை எப்பவுமே எப்படி அந்த லீடர்ஷிப்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல நம்ம பார்க்குறோமோ, we are trained and mind conditioned by the way the system has been working so far. நம்ம அந்த ஒரு லிட்மஸ் டெஸ்ட் போட்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ன்ற ஒரு லென்ஸ் வழியா தான் நம்ம we are assessing மோடிஜி, we are assessing அண்ணாமலை. ஸோ அதனால வரக்கூடிய சில பர்செப்ஷனல் இஷ்யூஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் why do they stand out, why we should trust in our leadershipன்றதுக்கு நம்ம போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பொலிட்டிக்கல் பிரிசம்ன்றது எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு கண்ட்ரியிலும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்னு எடுத்து பார்த்தா people agree that politicians are corrupt. பேசிக் question அதுதான், politicians are always corrupt, but we don't know why then we follow the system. we call ourselves a liberal democracy and இப்படிதான் வேணும்ன்றது நம்ம கேட்கல. ஒரு beginning of the last century when the whole world moved over to a new world order, nobody questioned இது என்னது, இந்த டெமோக்ரஸின்னா என்னது, ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு பிடிக்கலன்னா 3 பேருக்கு பிடிச்சது நடக்கணும்ன்றது, இது எப்படி டெமோக்ரஸி வந்தது? அந்த மாதிரி நம்ம we did not ask questions when we got freedom. நான் சொல்ல மாட்டேன், independence at that time. freedomன்றது is a very big word.
அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அந்த லீடர்ஷிப் டுக் ஓவர். நெஹ்ருவின் லீடர்ஷிப் pretty much followed the British style of leadership. அது வந்ததுனால வேர்ல்ட் ஓவர் யூ வில் see it was the same. அண்ட் அதுக்கப்புறம் யூ வில் see ஒரு 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 சார்ட் ஆஃப் பிரீட் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் எமர்ஜ்டு. முதல்ல வந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஒரு ஆன்டி கொலோனியலிஸ்ட் லீடர்ஷிப்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிகம் ஒரு இட்ஸ் பிகம் ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ஒரு ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் மாதிரி. இப்போ இந்த சோனியா காந்தி அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே இருக்கு. இஃப் யூ அப்சர்வ் அதர் டெமோக்ரஸிஸ் இன் த வேர்ல்ட் யூ வில் see இந்த ஒரு ஃபேமிலியல் சிஸ்டம் வந்திருக்கு. ஃபாதர் பொலிட்டிஷியன்னா சன் பை டிஃபால்ட் பொலிட்டிஷியன் அந்த மாதிரி ஆயிடுது. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஒரு ஆக்டிவிசம் போது ரொம்ப மோட்டிவேட்டட் பீப்புள், ஒரு காஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி வரணும், நம்ம கண்ட்ரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் தான் முன்னாடி வந்திருந்தா. அதுக்கப்புறம் இட் இஸ் பிகம் ஒரு லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிருக்கு. Unfortunately, nobody questioned for decades and decades and decades. Even now, in Modi era, we still don't question what is this democratic order. So, அப்படி இருக்கும்போது what happened was நம்மளோட கண்ட்ரியில ஒரு கிரேட் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் நடந்திருக்கு. ஒரு புது டைப்பான லீடர்ஷிப் எமர்ஜ் ஆயிருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், அதே பிரிசத்துல நம்ம இது பாக்குறோம், அதே பழைய லென்ஸ் வச்சு நம்ம பாக்குறோம். அதுதான் பொலிட்டிக்ஸ். ஸோ நம்ம பிகினிங்கே ஒரு நெகட்டிவ்ல தான் ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு பொலிட்டிஷியன் ஆச்சு, வாட் வில் பி தேர் இன்டென்ஷன்ஸ், இவாளை ட்ரஸ்ட் பண்ணலாமா கூடாதா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல வர ஆரம்பிக்கிறது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு ஜஸ்ட் லுக் அட் அ ஃபியூ திங்ஸ் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் வாட் மேக்ஸ் திஸ் லீடர்ஷிப் டிஃப்ரெண்ட் அண்ட் வாய் வி ஷுட் ட்ரஸ்ட். இப்போ நம்ம மோடி ஷான்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டா நிறைய பேரு you will see, எனக்கு I've been on Twitter and social media for over a decade. எனக்கு தெரியும் how the mindset has changed for people. இப்போ நம்ம எப்பவுமே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுதான் எடுத்துக்கிறோம். மோடிஜி வாட் மோடி டிட் ஃபார் குஜராத்ன்றது பார்த்தா அதுல ஒரு ஹிந்து லீடர்ன்ற மாதிரி அவ்வளோ பெரிய கான்டென்ட் இல்லை. டெவலப்மெண்ட் தான் அவர் முன்னாடி வச்சாரு. குஜராத் மாடல்ன்றது டெவலப்மெண்ட். அது வைக்கும்போது அவர் அந்த டெவலப்மெண்ட்டை எல்லாருக்கும் சேர்த்து தான் சப்கா சாத்ன்ற அந்த இப்போ இவர் சொல்றது எல்லாமே இந்த ஹோல் இந்தியாவுக்கு பண்றது இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் குஜராத். ஸோ 2002 கோத்ரா ராயட் நடந்தது. ராயட்னு நான் சொல்ல மாட்டேன், கர்சேவக்ஸை சுட்டு கொன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்தது. ராயட் நடந்தது. மோடி மேனேஜ் இட் த பெஸ்ட் வே எனி சிஎம் குட். நான் அதை பற்றி ஒரு ரீசெண்டா த்ரெட் கூட போட்டிருந்தேன், நீங்க எல்லாம் பார்த்துருப்பேன். அப்போ அந்த ராயட்டுக்கு அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காரு, எப்படி முஸ்லிம்ஸ் ஓட்டட் ஃபார் மோடின்றதெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடியா யாருமே பார்க்கல, இத்தனை வருஷத்துல நம்ம பார்க்கல. பட் ஃபார் சம் ரீசன் அவரோட 2014 கேம்பெயின்ல ஒரு ஹிந்து லீடர்ஷிப் மாதிரி வந்திருக்கு. அமங் த மெனி அதர் திங்ஸ் he put forward, he also put forward as a Hindu agenda. ஹிந்துத்துவ அஜெண்டா நான் சொல்ல மாட்டேன், ஹிந்து அஜெண்டா அவர் முன்னாடி வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் என்னதுன்னா அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்தா நம்மளுக்கு தெரியும், அதுல ராமர் கோவில் விஷயம் இருக்கு, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆர்டிகல் 370 கூட நம்ம ஒரு ஹிந்து காஸா தான் பார்க்கணும். பிகாஸ் காஷ்மீர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிந்துஸ். நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட் நம்ம ரிக்ளைம் பண்றோம். அதே மாதிரி அவர் வாரணாசியில நின்று காசியில நின்று கான்டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு இட் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஹிந்துஸ்க்கு ஒரு ஹோப் வந்தது. ஓகே, ஹீ இஸ் கோயிங் டு பி ஏ ஹார்ட் கோர் ஹிந்து லீடர்ன்ற மாதிரி. இந்த ரிஃப்ட் எல்லாம் நம்ம முன்னாடியும் பார்த்துருக்கோம். அத்வானி வர்சஸ் வாஜ்பாய் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹவு அத்வானி சேஞ்ச்ன்றதும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த லாகோர் எக்ஸ்பிரஸ், அந்த வி நோ ஆல் தட். ஸோ அந்த ஹார்ட் கோர் ஹிந்து லைன்றது நம்ம தட் இஸ் வாட் வி வாண்டட் டு பிலீவ் ஆஃப் த மெனி திங்ஸ் தட் மோடி ஆஃபர்டு. அண்ட் அதை நம்ம நம்பினோம், அப்படி ஆரம்பிச்சோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, வெரி ஃபர்ஸ்ட் அவரோட அந்த ஸ்வேரிங் இன் செரிமனி அப்போ சார்க் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாரு. உடனே பல பேர் எனக்கு தெரியும் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பயங்கரமா தே ஸ்டார்டட் கிரிட்டிசைசிங் மோடி. எப்படி நீ பாகிஸ்தானை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாகிஸ்தான் பிரசிடென்ட் எப்படி கூப்பிடலாம். ஸோ அது ஐ சோ இட் டிஃப்ரெண்ட்லி. அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, ஐ ஹட் ரிட்டன் ப்ரொஃபியூஸ்லி அபவுட் எப்படி அந்த பாகிஸ்தானி லீடர்ஷிப்ன்றது அதே நவாஸ் ஷெரீப் தான் யூஎஸ்ல உட்காந்து மன்மோகன் சிங்கை தேஹாத்தி அவரத்துன்னு கூப்பிட்டா. இந்தியாவோட இமேஜ் வாஸ் வெரி பேட்லி டார்னிஷ்ட் அப்போ.
ஒரு லீடர்ஷிப் இல்லை, ஒரு டிசைசிவ் லீடர்ஷிப் இல்லை. என்னோட அந்த பிண்டட் த்ரெட் படித்தா அந்த ட்விட்டரில் உங்களுக்கு தெரியும், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடே இட் டாக்ஸ் அபவுட் ஹவு வி ஹேட் அ வெரி வீக்கெண்ட் டெமோக்ரஸி அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மன்மோகன் சிங் ஆர் நான் லீடர்ஷிப் ஆஃப் மன்மோகன் சிங். அந்த மாதிரி இமேஜ்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டே வந்து டு பிரேக் தட் and to show and position India as an emerging leader, at least in the South Asian region. அதுக்கு தான் அந்த சார்க் லீடர்ஸ் எல்லாம் அப்போ கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் யூ வில் ரிமெம்பர் மோடிஜி பிரைம் மினிஸ்டரா வந்ததுக்கு அப்புறம் his very first overseas trip was to Bhutan. நம்ம எல்லாம் எங்கேயோ அமெரிக்கா போறாரு, இங்க போறோம், அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். பட் வேர் he went was Bhutan. ஏன்னா அவரோட ஜியோ பொலிட்டிக்ஸ் தான் அவர் ஆரம்பிச்சது. ஸோ இதுலேருந்து நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆக்டே என்ன பண்றாருன்னா, இந்த ஸ்வேரிங் என்ன அதுலேருந்து பிடிச்சி ஃபர்ஸ்ட் ட்ரிப்பிலேருந்து பிடிச்சி ஃபர்ஸ்ட் அவர் பண்ணியிருக்கிற பல விஷயங்கள். அப்போ அந்த பர்மீஸ் பார்டர் தாண்டி போய் நம்ம அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாம் இது பண்ணது, ரிமூவ் பண்ணது, அதெல்லாம் இருக்கு. அது நடந்ததெல்லாம் நம்ம ஒரு ஆள் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் they think about what to do. அதாவது அந்த பார்லிமெண்ட்ல ஒரு வாட்டி கூட போனதில்லை மோடிஜி. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றாரு, ஹவு டிட் he plan, when did he plan, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறதே இல்லை. உடனே ஒரு சென்சேஷன் வந்துடுறது. ஸோ ஓகே, இது ஒரு 3 hour மூவி மாதிரி, மோடி has come, he is going to do this, who is doing, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் கூட அப்போ நடந்திருக்கு. பட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் ஒரு 20 years ஆஃப் பிளானிங் அதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்றது நம்மளுக்கு அவ்வளோ அந்த நேரத்தில் we didn't think too much. ஸோ அந்த ஹிந்து காஸ்ன்றது ப்ளஸ் அந்த சென்சேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், நேஷனலிஸ்ட் விஷயங்கள், அதே மாதிரி we also set our expectations inadvertently on his leadership with issues relating to law and order. இப்போ ஹிந்துஸ்க்கு எதிராக நடக்கிற அட்ராசிட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி நம்ம we defined his leadership as a sort of என்ன சொல்றது, ரொம்ப ஒரு டஃப் ஒரு டிக்டேட்டர் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டோம். எப்படின்னா இப்போ இந்த ஆன்டி-சிஏ ப்ரொட்டஸ்ட் நடந்தது, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்தது. அப்போ என்ன நினைக்கிறோம், ஒரு அயர்ன் ஹேண்டோட he should handle with this-ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படி செட் ஆயிருந்திருக்கு. ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்த மிஸ்டேக்கு not only that we saw this leadership from a political prism, political lens, we also set our expectations based on a heroic image. இப்போ ஏகேஜி முன்னாடி சொன்னார் இல்லையா, அண்ணாமலைக்கு எப்படி நம்ம ஒரு எடுத்த உடனே ஒரு we set ஒரு ஹீரோயிக் எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம். 2013-14 we saw மோடி as a ஒரு real hero மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். Unfortunately, some people chose to study what he was doing was the output of a long drawn planning phase. அதுக்கப்புறம் அவர் எதை பண்றதிலுமே ஒரு விஷயம் இருக்குன்றது சில பேரை உணர்ந்துட்டா, சில பேருக்கு couldn't travel with that concept. They started criticizing and இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மாதிரி இல்லை. இப்போ கூட அந்த போரா முஸ்லீம் கம்யூனிட்டி போயிருக்காரு, உடனே கிரிட்டிசைஸ் பண்றது, அடுத்தது போப்பு வந்தா அவரை போய் கட்டி போய் பண்ணுவாரு தான், எல்லாருக்கும் தான் அவர் லீடர். அதான் அந்த லீடர் யாருன்றது உங்களுக்கு தெரியாம போறதுனாலதான் அப்படி பேசுறது. இப்போ நம்ம எல்லாம் ஒரு we are here இல்லையா, இப்போ இந்த மாதிரி 9 o'clock 9:30 we are sitting and talking late in the night, we are willing, இதெல்லாம் எதுக்கு பண்றோம், நம்மளுக்கு பர்சனலி ஒரு we are not gaining anything from this இல்லையா, if at all டைம் தான் வேஸ்ட் ஆகும். பட் எதுக்காக பண்றோம், ஒரு நேஷனலிஸ்ட் மைண்ட் செட் இருக்கிறதுனால, ஒரு தார்மிக் மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் we are doing this. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது is prompting us to sit down and talk like this போது ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 18 hours ஒர்க் பண்றாரு, ஒரு இத்தனை வருஷத்துல ஒரு 20+ yearsல ஒரு நாள் லீவ் எடுத்தது இல்லை. ஸோ வாட் மோட்டிவேட்ஸ் ஹிம், நம்மளோட எத்தனை மடங்கு அவருக்கு அந்த மோட்டிவேஷன் இருந்தா எல்லாத்தையும் விட்டு இந்த மாதிரி அவர் பண்ணுவாருன்றது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, அண்ட் அவரோட டிசைன் நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட்ல அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம்னா we will understand. அப்பதான் அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்மளோட லீடர்ஷிப்பை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாத, நம்மளோட ஒரே லென்ஸ்ல போட்டு பார்த்துட்டே இருக்கோம். 3 hour மூவி மாதிரி, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்படி பண்றோம் அப்படி பண்ணோம், அவர் அப்படியே போட்டு அந்த ஆன்டி-சிஏ அப்படியே போலீஸை விட்டு இப்படி பண்ணோம், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறது தான் தப்பு. சரி, அவர் பண்ணலன்னா எதனால இருக்கும், நம்மளை விட ஜாஸ்தி உணர்ச்சிகள் இருக்கிறதுனால தானே அவர் எல்லாத்தையும் திறந்து இந்த பொசிஷனுக்கு அவர் வந்திருக்காருன்ற thought. When you have that thought, then you will understand there is reason behind everything. Now, a few examples மட்டும்
கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வில் அனலைஸ் அந்த லீடர்ஷிப்பை எப்படி வந்திருக்குன்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ ஆன்டி-சிஏ ப்ரொட்டஸ்ட் எடுத்தா என்னோட பிண்ட் த்ரெட்ல நான் இது டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஸோ எவ்ரிபடி எக்ஸ்பெக்டட் அண்ட் ரொம்ப திங்க் டேங்க்ஸ், தாட் லீடர்ஸ் எல்லாருமே செட் he could have simply curbed it. That was not possible because anti-CA was designed to be or burning issue in our academic institutions across the country. If you remember, the Jamia Millia Islamia and the university, அங்கெல்லாம் தான் அதை ஆரம்பிச்சது அதனோட ஃபர்ஸ்ட் இதெல்லாம், பிகாஸ் இட் வாஸ் சீன் அஸ் அன் ஆன்டி முஸ்லிம் இது இல்லையா. ஸோ how meticulous the opposition is. Oppositionன்றது நான் வெறும் Rahul Gandhi and other parties மட்டும் சொல்லல. I'm talking about people outside of India who craft anything anti-Indian. When they designed this, they had, you may have also heard about the Iranian Revolution. How they brought Mossadegh down was through the campuses. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இக்னைட் பண்ண வச்சு தான் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ ஒரு ஹிந்து ஸ்டூடெண்ட் கிட்ட போய் பாரு, உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கு பாரு, இக்பால்னு உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கே, ஹீ இஸ் நாட் கோயிங் டு பி ஹியர் இன் இந்தியா, தெரியுமா, சிஏ வந்துட்டுன்னா ஹீ இஸ் கோயிங் டு கோ அவே. இந்த மாதிரி தான் தே ஆர் செட்டிங் த டோன். They had over 200 universities across the country. They had planted the seeds. They were ready to do a student revolution. அப்போதான் it started in Delhi. அங்க வந்து they expected Modi to curb in the protest with force. அதுதான் that will ignite the rest of the country. So he did not play into their hands. என்ன பண்ணார்? He just sat silent because dissent என்றது ஒரு right of a citizen in a liberal democracy. At least that is by theory. So he allowed dissent to happen. Nobody was arrested initially. It just went on like that. அதுக்கப்புறம் நிறைய anti-CA protestல actors, I call them actors. These actors will come. They are the lead, ஒரு catalyst மாதிரி ignite people's emotions. அதுல நிறைய பேர் பிரெயின் வாஷ் ஆகி போறவா இருப்பார். சில பேர் பைசா கொடுத்து எவ்ரிடே இந்த டெய்லி கூலி இருக்குமே, 100 rupees 200 rupees தரேன், அவ போவா. அந்த மாதிரி அவ செட்டப் எல்லாம் everything will be meticulously planned. But if Modi didn't use force, there's nothing that they can further the fire on. இப்போ ஒரு ஃபியூவல் நம்ம ஒன்று போட்டால் தானே ஃபயர் ஆளி வரும். அந்த ஃபியூவலை அவர் போடுறதுக்கு he refused. இதே டெம்ப்ளேட் தான் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், அவரோட டெக்னிக் என்னன்னா, ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது என்னெல்லாம் இந்த ஸ்லீப்பிங் டெரர் செல்ஸ், ஸ்லீப்பிங் அந்த ஃபண்டிங் ஆங்கிள் எல்லாம் பார்த்துட்டு ஹூஸ் ஃபண்டிங் ஹூம். இப்பெல்லாம் எப்படின்னா, முன்னாடி மாதிரி சில பேரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போய் இல்லை அந்த இந்த கேஷ் இருக்கே பிளாக் மணி அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி எல்லாம் முன்னாடி இருந்தது. இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் சிஏயா இருந்தாலும் வேற என்ன ஒரு ரிஃபார்மா இருந்தாலும் வந்தது வாஸ் ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன். ஏன்னா இவரோட இந்த மொபிலைசேஷன் எப்படியாவது நிறுத்தணுன்றதுக்காக தான் அது வந்தது. வேற தேர் ஆர் அதர் ரீசன்ஸ் அஸ் வெல். இப்போ நீங்கெல்லாம் அந்த பிரியாணி கல்ச்சர்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படி அந்த பணம் எல்லாம் வந்தது, கண்டெய்னர் லோட்ஸ் ஆஃப் கேஷ் எப்படி வெளியில இருந்து வந்தது. வி கேன் ஹேவ் அ டிஸ்கஷன் ஆன் இட் சம் அதர் டே. ஸோ எப்படி இந்த மாதிரி ரீசோர்சஸ் எல்லாம் எங்கே இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. முன்னாடி எல்லாம் எப்படின்னா ஒரு சில அக்கௌண்ட்ஸ்க்கு வரும், லார்ஜ் அமௌண்ட் வரும், இல்ல பிளாக் மணி வரும். இப்போ எப்படின்னா இதை டிஃப்யூசிங் 200,000 அக்கௌண்ட்ஸுக்கு ஸ்மால் அமௌண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி அவளெல்லாம் அந்த பணம் வர சோர்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அரெஸ்ட் நடக்கும். மோஸ்ட் ஆஃபன் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் we don't follow up. அதில் எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கா, வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏன் அடுத்த ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கலன்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. We just move on after criticizing Modi. Oh, he could have taken an iron hand. We thought he was a heroic leadership, blah, blah. But அதுக்கப்புறம் we don't take the effort to sit down and see, okay, what happened there? What happened in, in the CA protest? What happened in the farmers protest? நினைக்கிறது இல்லை. So what essentially happens is, அவரோட லீடர்ஷிப் ஹஸ் பீன் ரொம்ப இன்ட்ரிகேட்டா பண்ணியிருக்காரு. அது நாட் பிளேயிங் இன் டு தேர் ஹேண்ட்ஸ், பட் அட் த சேம் டைம் மேக்கிங் ஷூர் தட் இட் வில் டேக் சம் டைம் பிஃபோர் தே கேன் மஸ்டர் த கரேஜ் அண்ட் பிரிங் த மணி இன் அண்ட் தென் ஆர்கனைஸ் அனதர் ப்ரொடெஸ்ட். இப்போ ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லையே. தே ஆர் நாட் ப்ரொடெஸ்டிங் அகேன்ஸ்ட் எனிதிங். தேர் ஆர் சோ மெனி ரிஃபார்ம்ஸ் தட் ஹவ் கம். ராம் ஜென்ம பூமி விஷயத்திலே ஒரு பெரிய தீர்வு
we are constructing the Ram temple, ஏன் இந்த riot நடக்கல, ஏன் இந்த protest நடக்கல. So next implementation phase வரும்போது the next riot or next protest will take some time. So that is about a lot of Hindus and a lot of nationalists got disillusioned at that time and said, okay, this is not a very courageous, decisive leadership, which is their mistake, because they refused to study and analyze what was the action from Modi and why this is not repeating, why this is not a pattern when it would have become a big pattern, because all the narratives were already set. இதே மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அர்னாப் அரெஸ்ட் அப்போ, சுஷாந்த் டெத் அப்போ, பெங்கால் ஹிந்துஸ் வேர் கில்டு, அந்த மாதிரி இஷ்யூஸ், தமிழ்நாட்டில் ஹிந்துஸ் வேர் கில்டு, கேரளாவில். why Modi is not doing anything? அதெல்லாம் பிகாஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த கவர்மெண்ட் மிஷனரி ஒர்க்ஸ்ன்றது இல்லாததுனால தான் அந்த மாதிரி வி திங்க் அபவுட் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ லா அண்ட் ஆர்டர் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஹவு மச் ஆஃப் the best home ministry can do is ask for an explanation. அதுக்கப்புறம் வேணும்னா there are actions to do, but already the fascistன்றது செட் பண்ணியிருக்கிறதுனால there are some things that they will not do. இப்போ அந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி they did not கரைச்சிருக்கலாமே இந்த கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எல்லாம் ஏன் பண்ணல? இப்போ மோடிஜி இது பார்லிமெண்ட்ல சொன்னாரே, how many times, 90 times காங்கிரஸ் கவர்மெண்ட் has dissolved கவர்மெண்ட்ஸ்ன்றது பண்ணியிருக்கலாமே ஈஸியா, ஏன் பண்ணாம இருக்குன்னா இட் இஸ் லைக் பிளேயிங் இன் டு தேர் ஹேண்ட்ஸ். அதே நரேட்டிவ்ல நம்மளும் அது மட்டும் ஆகும். அப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லை, அடுத்த எலெக்ஷன் வந்ததுன்னா அவளுக்கு சிம்பத்தி ஓட்டு போயிடும். தட் இஸ் அட்லீஸ்ட் அதுதான் ப்ராக்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் நாட் லேர்ன் ஃப்ரம் யுவர் ஹிஸ்ட்ரி அண்ட் யூ டோன்ட் பிளான் ஃபார் யுவர் ஃபியூச்சர், யூ ஆர் நாட் அ குட் லீடர்ஷிப். மோடி ஹஸ் டன் போத். இப்போ குஜராத்தில் இந்த அளவுக்கு டைம் அண்ட் டைம் அகெயின் குஜராத்திஸ் vote for them means they have seen some difference. Their lives have changed. They have என்ன சொல்றது, they don't want to take a risk with anybody else ன்றது அர்த்தம். So pan Indians are following what Gujaratis did. We'll elect Modi again in 2019. அதுக்காக தான் we need to consider why is this leadership so very different. So another so we discussed law and order, we discussed the Hindu cause, we discussed the protests எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பற்றி a few other things. இப்போ the final point we'll discuss the Muslim appeasement இல்ல Christian appeasement, அப்படி அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த முஸ்லிம்ஸ்க்கு அந்த ஸ்காலர்ஷிப், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்கும்போது, on one hand we are crying that the population explosion is happening in the country. That is a myth again. I will talk about it another day. But we were talking about the demographic shifts in the country, and for some reason a lot of Hindus believe that the way the Muslims are are growing, their proportion is growing in the country, they're going to overtake Hindus at some time. That is because we don't know how the TFR, the total fertility rate works, what population index means, and how it has been growing in India, how it is decelerating, and how Muslims will never become a majority in India. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நான் சொல்றேன், ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் டு ரீட் சாச்சா கமிட்டி ரிப்போர்ட். அதுல ரொம்ப கிளியரா கேட்டகாரிக்கலா சொல்லியிருக்கா ஹவு திஸ் வில் நெவர் ஹேப்பன், பிகாஸ் முஸ்லிம்ஸ்குள்ளேயே டிஎஃப்ஆர் இஸ் ஃபாலோயிங். ஆல்தோ தேர் டிஎஃப்ஆர், ஒரு உமன் எத்தனை சில்ட்ரன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றதுதான் டிஎஃப்ஆர். அது முஸ்லிம்ஸ்லயே அது கம்மி ஆயிட்டு இருக்கு. ஹிந்துஸ்ல இதுவரைக்கும் நம்மளுக்கு சக்தியா இருந்திருக்கிறது வாஸ் அவர் ரூரல் விமன். they were having more than three children போது urbanக்கு அது பேலன்ஸ் ஆகுது. நம்ம ஹிந்துஸ் எல்லாம் will only have one child or two children சொல்லிட்டு they are proliferating சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இட்ஸ் a different topic anyway. பட் நான் சொல்ல வந்தது என்னன்னா, the சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் மோடி has read. அவர் அது ஸ்டடி பண்ணியிருக்காரு. இன் அடிஷன் he has traveled the whole country. ஒரு வில்லேஜ் கூட இல்லை அவர் கால் படாத. ஒரு 40 years he has traveled. அவருக்கு இருக்கிற அனுபவம், அவருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடையாது. இப்போ ஏப்ரல்லேருந்து அண்ணாமலை இஸ் கோயிங் டு டிராவல் அக்ராஸ் தமிழ்நாடுன்னா என்ன, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் கிடையாது அது. ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி. ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி அவர் ரூரல் பாப்புலேஷன். ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி அவர் அர்பன் பாப்புலேஷன். நம்ம மீடியா எல்லாம் சொல்றது தான் பிரச்சனையா, இல்லை அந்த லோவஸ்ட் லெவல்ல, கிரவுண்ட் லெவல்ல என்ன ரியாலிட்டி அது தெரிஞ்சுக்கிறவன் தான் லீடர். மோடி ஹஸ் நோன் தட் 40 hours அவர் ஒரு சன்னியாசி மாதிரி ஊரு சுத்தி இருக்காரு. நம்மளுக்கு தெரியாது, அது நிறைய பேருக்கு தெரியாது.
அது நல்லா படிச்சிருக்காரு. அந்த ஃபார்மர் லா கொண்டு வரும்போது 20 years ஸ்டடி பண்ணி ஒரு கமிஷன்லாம் போட்டு அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சுதான் அவர் கொண்டு வந்தாரு. ஏன் அது வித்ட்ரா பண்ணாருன்றது அது வேற. அது இட் இஸ் வித்ட்ரான் பட் இட் வில் கம் பேக் இன் சம் அதர் வே. அது வித்ட்ரா பண்ணதுக்கு காரணம் அப்போ பஞ்சாப் எலெக்ஷன் வந்தது. அது கூட நம்ம வி ஷுட் ஸ்டடி வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட். அது நம்மளுக்கு அனலைஸ் பண்ற அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா, see leadership is one, understanding leadership is also a capability இல்லையா? So if we don't take the trouble to understand our leadership, we don't have the right to question them. Otherwise இப்போ எதுக்கு இது பண்றாருன்றது பின்னாடி இருக்கிறது தெரியணும். ஸோ நான் சொல்ல வந்தது, அந்த சாச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்றது மோடிஜி நோஸ் வெரி வெல். அதனால முஸ்லிம் பாப்புலேஷன் growthன்றது கர்ப் பண்ண வேண்டியதுதான். அந்த டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் ரொம்ப இருக்கக்கூடாது. எந்த கண்ட்ரிக்கும் அதனோட ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த யூ ஷுட் லிங்க் இட் வித் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் தி அவுட்புட் ஆஃப் சாச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அண்ட் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் being in Gujarat and traveling across the country. He knows what to do with this issue. இப்போ நிறைய பேர் சொல்ற மாதிரி என்ன முஸ்லிம்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியுமா, இல்ல will you be able to do anything to destroy them? அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. நம்ம ஹிந்து சம்ஸ்காரம் கிடையாது, அது நம்ம தர்மா கிடையாது. we have to go live with them. பட் எங்கெல்லாம் அவ நம்பர்ல ஜாஸ்தியா இருந்தோ we see the change in law and order இல்லையா? ஹிந்துஸ்க்கு இருக்க முடியறது இல்லை இந்த முஸ்லிம் மெஜாரிட்டி ஏரியாஸ்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஐம் நாட் சேயிங் தட் தெர் ஆர் நோ ப்ராப்ளம்ஸ். அது பார்த்துட்டு தான் ஒவ்வொரு சேஞ்சா வருது. யூ டேக் திஸ் முஸ்லிம் ஸ்காலர்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாரு. நீங்க ஒரு கோர்ஸ் முடிச்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னா கவுன்சிலிங்கோட கொடுக்குற ஃபீ இல்லாம இல்லைங்க ஃப்ரீயா அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறா. எதுக்காக கொடுக்கணும்? யூ டேக் ஒரு ஜஸ்ட் டர்ன் அரவுண்ட் அண்ட் லுக் அட் முஸ்லிம் ஃபேமிலிஸ் அரவுண்ட் அஸ். ஒரு எம்ப்ளாய்டு லேடினா, ஒரு முஸ்லிம் லேடினா, எங்கேயாவது ஒர்க் பண்ற ஒரு லேடி, அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட்ல ஒரு அட்வொகேட்டாவோ இல்ல ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ எல்லாம் வேலை பண்றான்னா it is impossible that they'll become a breeding machine. They'll only have 2 children or less. அந்த நான் என்னோட லைஃப்ல பூரா இதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். எஜுகேட்டட் முஸ்லிம் விமன்னா they'll only have like ஹிந்துஸ் மாதிரி தான் சில்ட்ரன் இருக்கும். அதே அன்எஜுகேட்டட் எடுத்து பார்த்தா 3, 4, 5, 6 சம்டைம்ஸ் 7 கூட சில்ட்ரன் இருக்கும். ஸோ முஸ்லிம் கேர்ள்ஸோட எஜுகேஷன் ஒரு விஷயத்துல இதுவும் ஒரு கன்சிடரேஷன் தான். இன்னொன்னு ரொம்ப பேக்வேர்டா இருக்கிறதுனாலையும் முஸ்லிம்ஸ்க்கு, ஏன்னா இந்தியன் முஸ்லிம்ஸ் இன் ஜெனரல் ரொம்ப புவர் தான். இன் சம் ஸ்டேட்ஸ் இட்ஸ் டிஃபரெண்ட் நவ் பிகாஸ் ஆஃப் த யூபிஏ ரூல். பட் ரொம்ப பூரா இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு துட்டு இல்லாததுனால தே சென்ட் தேர் சில்ட்ரன் டு மதரசா. அதனாலதான் அந்த முஸ்லிம் எஜுகேஷனுக்கு அவர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. எனக்கு பல பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவா இந்த மாதிரி, அப்போ இந்த படிச்சவாள்லாம் டெரரிஸ்ட் ஆறுது இல்லையா? பட் அவர் பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு பீப்புள் ஹூ ஆர் பிரெயின் வாஷ்ட் அதர்வைஸ் அது ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும் அது. ஸோ வி ஷுட் நெக்லிஜிபிளா இருக்கும். நீங்க அதெல்லாம் அந்த if you fail to analyze data and information, அந்த இஷ்யூவோட மேக்னிடியூட, why our leader is doing something the way he is doingன்றதை நம்மளால அனலைஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லீடர்ஷிப். நம்மளோட கேப்பபிலிட்டி ஆஃப் அனலைசிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த தின் ஸ்லைசிங் அண்ட் சம்டைம்ஸ் கோ டீப் டைவிங் இன் டு தேர் ஸ்டைல் ஆஃப் ஆப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கொஞ்சம் உயர்த்தி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவல்ல கொண்டு வந்தாதான் we will be different from other people who will be analyzing our leadership. Overview of what makes this leadership and why we should trust in this leadership. ஒரு லீடர்ன்றது யாரு? முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி எல்லாம் லீடர்ஷிப் வரது இருக்கு இல்லையா, ஒரு பப்பட் ஃபேமிலி மாதிரி எல்லா கண்ட்ரியிலுமே இருக்கு. அந்த மாதிரி இல்லாத ஒரு லீடர்ன்றது இஸ் பர்பஸ் ட்ரிவன். ஒரு விஷன் வச்சு ஒரு விஷனரியா வருது, எனக்கு ஏதாவது பண்ணணும், என்னோட கண்ட்ரிக்காக பண்ணணும்னு அந்த விரதம் எடுத்து வரவா, அந்த பர்பஸ் இருக்கணும். ஸோ மோடிக்கு அந்த பர்பஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் குஜராத்ல எப்படி வந்தாரு அவரு. வென் ஹி 80s he started working in குஜராத்லயே கிராஸ் ரூட் லெவல்ல போய் அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாம் நம்ம we should study how he brought BJP in ஒரு காங்கிரஸ் ஸ்டேட். காந்தி வந்த ஸ்டேட், தேசாய் வந்த ஸ்டேட், அந்த பட்டேல் வந்த ஸ்டேட், அந்த ஸ்டேட்ல காங்கிரஸோட கோட்டையா இருந்த அந்த ஸ்டேட் எப்படி பிஜேபிக்கு மாறிடுது. இட் இஸ் அ கேஸ் ஸ்டடி. வி மஸ்ட் ஸ்டடி தட். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு
2002 2001 2 அந்த இது கோத்ரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எப்படி அந்த 20 years ஒரு வாட்டி அமித்ஷா said 20 years we waited for Modi to become prime minister. 20 years we worked hard. So 20 years இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அமித்ஷா and Modi knew Modi was going to be the prime minister. இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுல. So 20 வருஷமா they knew, they worked for it. அப்ப எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிருப்பா for the whole country, எந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டிருப்பா. வந்து 2015லயே காஷ்மீர்ல ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சு ஃபார் பண்டிட்ஸ் டு ரீஹேபிலிட்டேட். இட் டேக்ஸ் டைம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் கோர் டெரரிசம் இருக்கிற ஏரியா, டெரரிஸ்ட் ரூட் இருக்கிற ஏரியா. அதே மாதிரி 2015 தான் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. மோடி இன்ட்ரடியூஸ்ட் அ நியூ டேர்ம், கிளைமேட் ஜஸ்டிஸ். மீதி டெவலப்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு இப்ப கார்பன் டாக்ஸ் எங்க மேல போடுறது இஸ் நாட் ஜஸ்டிஸ்ன்றது அவரால் எப்படி 2015 சொல்ல முடிஞ்சது? பேர்லி 10 months into 10 or 12 months into his leadership of the country. So எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஆல் பிகாஸ் இஸ் பர்பஸ் ட்ரிவன். அவருக்கு என்ன வேணும்? ஃப்ரம் குஜராத் டு டெல்லி அவர் வரும்போது அம்மா கொடுத்த 100 rupees தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் சிஎம்ஆ ஏர்ன் பண்ணது எல்லாமே he gave away. ஸோ அவரோட பர்பஸ் என்ன? இட் இஸ் நாட் மணி மேக்கிங், இட் இஸ் நாட் ஃபேம், பிகாஸ் அவருக்குன்னு ஒரு லைனும் ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஹிஸ் பர்பஸஸ் ஆர் பர்பஸஸ் வெல். நம்ம இப்போ என்னத்துக்கு நைட் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? நம்ம பர்பஸ் என்ன? நம்ம கண்ட்ரி நல்லா இருக்கணும். அதுதான் அவரோட பர்பஸும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் எதெல்லாம் மோதின்னு சொல்றேனோ அதெல்லாம் யூ கேன் சூப்பர் இம்போஸ் ஆன் அண்ணாமலை. Why did he leave his khaki, a very promising career? எதுக்காக வந்தார்? என்ன மாதிரி தபஸ் அவர் பண்ணார்? என்ன மாதிரி ப்ளூ பிரிண்ட் அவர் போட்டார்? அந்த 1 year அவுட் ஆஃப் ஜாப் அவர் பண்ணியிருக்கிற ப்ரிப்பரேஷன் பிளானிங் என்னவா இருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நின்ற உடனே ஒரு பேட்ஸ்மேன் சிக்ஸர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே 6 அடிக்கிற மாதிரி தானே அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன மாதிரி பண்ணியிருப்பாரு? என்ன மோட்டிவோட அவர் வந்திருக்காரு? அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பர்பஸ் இஸ் கிளியர். இட் இஸ் ஃபார் த கண்ட்ரின்னும் போது தட் இஸ் வாட் இஸ் மேக்கிங் அ குட் லீடர்ஷிப். பர்பஸ் மட்டும் இருந்தா போருமா? கேப்பபிலிட்டி வேண்டாமா? அன்பார்ச்சுனேட்லி இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ன்றது இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் பாப்புலாரிட்டி. இப்போ நம்ம ஆஃபீஸை எடுத்துப்போமே, ஆஃபீஸில் மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற ஒருத்தர் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்ல முடியுமா? இட் இஸ் அ மிஸ்கான்செப்ஷன் இல்லையா? ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஓட் பண்ணி தான் சிஇஓன்னு செலக்ட் பண்ணுறாங்களா? இல்லையே. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் திறமை இருந்தால் தான், டேலண்ட் இருந்தால் தான், அவுட்புட் இருந்தால் தான் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வர முடியும் போது ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் எப்படி? ஹவு டு யூ செட் யுவர் ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஸ் அ பாப்புலாரிட்டி? யூ ஆர் மோஸ்ட் பாப்புலர், யூ கெட் மோஸ்ட் ஓட்ஸ்ன்னு ஒன்று யூ ஆர் மோஸ்ட் எஃபிஷியன்ட்னு ஆயிடுமா? அந்த ஒரு அது கூட good leaders have to break that as well. They have to work extra hard to make themselves more popular. I know Modi was a very shy person. He was not a public stage la vandu pesra aale illa, and so was Amit Shah. Amit Shah, he has bloomed right in front of our eyes. How engaging his rally speeches have become now. He wasn't the same earlier. So and the capability kuda paakanum nambo. Capability not in terms of popularity, capability or sensational ஸ்பீச் கொடுக்குறாருன்றது மட்டும் இல்லை லீடர்ஷிப். அதுவும் இருக்கு, அது இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் he should influence his followers இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அந்த கேப்பபிலிட்டி how I define it is you should be able to set your goals accurately. கோல்ஸ்னா தெரியுமே, ஸ்மார்ட் கோல்ஸ்னா தெரியுமே. அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். அந்த மாதிரி மோடி has set some goals. அதுதான் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவாகி கன்வெர்ட் ஆயிருக்கு. So now you will see 2026 election ku munadi the manifesto Tamil Nadu BJP defines will be exactly what Annamalai's vision will be, other his goals will be. So adu rendu நம்ம follow பண்ணனும். And the manifesto time illa we should pay a lot of attention because it's their goals that are converting into time bound manifesto. He would not say what he wants to achieve in 2030 in his 2019 manifesto. So that is the one thing that you see as setting goals, his ability to set goals. அதுக்கப்புறம் devising methods to achieve the goal தான் next phase of it. இப்போ goal achieve பண்ண மட்டும் போராது. How is he going to find out methods of how he is going to do it? இப்போ நம்ம farmers issue மட்டும் எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் farmersக்கு நேரடியாக அந்த ஃபார்ம்ஸ் அந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் அந்த கிசானுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அந்த 6,000ன்றது 2 கோர்ஸா கொடுக்கறது, சாயில் டெஸ்ட் பண்றது, அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்,
to make sure productivity can increase. அப்புறம் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறது, மார்க்கெட்ஸ் பண்றது. A lot of preparatory work was needed. அது அந்த கிசான் பென்ஷன் யோஜனா, இதெல்லாம் ஃபசல் பீமா யோஜனா, இதெல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒரு he setting the ground to bring a reform. Unfortunately, that's not a great example because it didn't go through. At least in some states it didn't go through. Most other states implemented it. So on the devising methods இருக்கு, how to achieve my goal. இப்போ 2020குள்ள இது இவ்வளவு நான் பண்ணணும்னா what should I doன்றது. இப்போ டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு 6 months முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு. நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ மெட்டிகுலஸா அது பண்ணியிருக்கா. ஸோ அந்த நாட் ஓன்லி தட் யூர் குட் இன் செட்டிங் கோல்ஸ், நம்ம எல்லாம் ஒரு ஃபெயில் ஆகிற ஒரு இடம் இஸ் we cannot devise how we are going to achieve the goals, and then the next is persevere and work hard to achieve the goal. So it is not enough you set a goal. You need to make sure that you have a method to achieve your goal. You have a trick up your sleeve. You set the ground for it. You know, இப்போ இன்னைக்கு இட்லி பண்ணணும்னா இன்னைக்கு திடீர்னு பண்ண முடியாது unless you want to buy batter. ஸோ அதுக்கு உண்டான மாவை நம்ம அதை ஊற வச்சு அரைச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி தானே வரணும். அந்த மாதிரி தான் ஒன்னொன்னும் அவர் அறிவிக்கிற ஒரு ஸ்கீம் பார்த்தா கூட, அதிரடி ஆக்ஷன் எடுத்தா கூட எல்லாத்துக்கும் பின்னாடி மெட்டிகுலஸ் பிளானிங் இருக்கும். எப்படி அந்த மெத்தட்ஸ் அவர் டிவைஸ் பண்றாருன்றது செப்பரேட் கேஸ் ஸ்டடி. ஒவ்வொரு ஸ்கீம் எடுத்து பார்த்தாலும் தெரியும் அது. அதுக்கப்புறம் அதை நான் சொன்னேனே, வெறும் மெத்தட் மட்டும் இருந்தா போறாது, பர்சீவியர் பண்ண முடியணும், ஒர்க் ஹார்ட் பண்ணணும். அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணோம்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல எடுத்து வச்சா ஒரு 1000 பிளாக்ஸ் இருக்கும். இங்க இந்த ப்ராப்ளம், அந்த அங்க ப்ராப்ளம், அதனால அந்த ப்ராஜெக்ட் முடங்கி கிடக்கிறது, 20 வருஷமா முடங்கி கிடக்கிறது. அந்த மாதிரி thousands of projects அவரு வந்த உடனே he started releasing these projects. ஒவ்வொரு ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்க்கு இருந்த டார்கெட் அதுதான். உங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த பிளாக்கேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யூ ஸ்டார்ட் ரிலீஸ் தோஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அந்த மாதிரி பர்சீவியர் பண்ணி என்னெல்லாம் ஆப்போசிஷன் வந்தாலும் அதை பர்சீவியர் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியணும். அந்த ஃபாலோ த்ரூ பண்ணணும். அதுக்கு ரொம்ப ஒரு கரேஜியஸ் ஹார்ட் வேணும். ரொம்ப ஸ்வே ஆகி இந்த மாதிரி ரிப்பர்கேஷன் இருக்கு, ஸோ லெட்ஸ் சேஞ்ச் இட் திஸ் வே தட் வேன்றது ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால ஒரு கால் வச்சா முன்னாடி போறது. இப்போ லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். எந்த ஒரு கால் வச்சாலும் அது முன்னாடி போகணும். நிறைய பேர் கொஸ்டின் பண்றா, சிஏ அப்புறம் இது பண்ணல அது பண்ணல. அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. அண்ட் டைம் வரல, தே டோன்ட் வாண்ட் அனதர் ட்ரிகர் நவ். அதுக்கு ரைட் டைம் வரும்போது தே வில் டூ இட். அதனால பண்ண மாட்டான்னு அர்த்தம் இல்லை. அது மட்டும் போராது. ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு உண்டான மெத்தட் கிரியேட் பண்ணி பர்சீவியர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபாலோ த்ரூ பண்ணி ஸ்வே ஆகாம இருந்து அதெல்லாம் மட்டும் போராது. யூ ஷுட் டேக் பீப்புள் அலாங் வித் யுவர் ஜர்னி. But that is something you will see Modi has done very well in Gujarat. The Gujarat model நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் 2010 அந்த 2009லயே we started discussing Gujarati model. அது பண்ணது அதாவது because you're telling the story of how you've changed the lives of people. அதனால இப்போ இந்த டாய்லெட் விஷயம்ல நம்ம சொல்றோமே, ஒரு நிமிஷமாவது do we sit down and think காங்கிரஸ் ரூல்ல இத்தனை வருஷத்துல இவ்வளோ டாய்லெட் தான் கட்டியிருக்கா, மோடி இத்தனை வருஷத்துல இவ்வளோ டாய்லெட் கட்டியிருக்கு. அது வெறும் டாய்லெட்னு இல்லை, ஒரு பொண்ணோட ஒரு இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அவர் ப்ரைட் இல்லையா. நான் பார்த்துருக்கேன் மெனி இயர்ஸ் அகோ, மோதியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆந்திராலாம் டூர் எல்லாம் போகும்போது அந்த ரோட் சைட்லாம் பார்க்கலாம், சின்ன பொண்ணு இந்த டீன்ஸ்லாம் இருக்கிற பொண்ணு இல்லை ஏர்லி 20s கையில் ஒரு சொம்பு வச்சுட்டு they'll be walking. ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதை பார்த்தா. ஐ யூஸ் டு வண்டர், இந்த நம்ம கண்ட்ரி இத்தனை காலம் இவ்வளோ எல்லாம் ராக்கெட்லாம் விடுறோமே, இதெல்லாம் நம்ம பேசிக்கா இருக்கிறது ஏன் பார்க்கல? அது பார்க்கறதுக்கு வந்தா ஒரு லீடர். அது பண்ணதுக்கு அப்புறம் மோடிஜி வேற என்ன தப்பு பண்ணாலும் won't you forgive him? அந்த மாதிரி தான் நம்ம அந்த கம்பேரிசன் நம்ம பண்றது இல்லை. இவர் பண்ற இந்த கிரேட்னஸ், ஹவு இட் இஸ் சேஞ்சிங் த லைஃப்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். நம்ம வீட்லயே ஒரு குழந்தை இருக்கு, அந்த வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கு, அது அப்படி போனோம்னு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்னோட லைஃப் மாறுறது தானே. எனக்கு மோடிஜி has given me a toilet. Think about how he is taking people along with this journey, making a difference to them. Manmohan Singh ஒரு great economist பேரு. But whatever growth we registered at the cost of inflation was not asset backed. It was not participatory, unlike China. China ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் ஆயிடுது ஃபார் த என்டையர் வேர்ல்டு. ஜப்பான் கூட இப்போ ஜாப்பனீஸ் ப்ராடக்டே கிடைக்காது, ஜப்பான் போனால் கூட சைனீஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சைனா மாற்றும் போது, ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டாக இருந்து மாற்றும் போது
நம்ம இந்தியா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டோம். அது ஒரு கிரேட் எக்கனாமிஸ்டா பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது மோடிஜி அப்படி பண்ணல. பார்ட்டிசிபேட்டரி, அந்த ஸ்கில் இந்தியா, ஸ்மார்ட், அதெல்லாம் இருக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா, எவ்வளோ எல்லாம் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் he brought it back to the villages, and the self-sufficient villages will be the next. அது ஒரு கிரேட் டாபிக். நம்ம we can discuss that another day. அந்த மாதிரி அந்த பீப்புளை அஃபெக்ட் பண்ற மாதிரியும் அவரை இம்பாக்ட் பண்ற மாதிரியும் they are able to be part of this journeyன்றது மாதிரியும் பண்ணதான் ஒரு வெறும் நெரட்டிவ் செட்டிங் மட்டும் இல்லை, பேசிக் லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஒரு சின்ன ஆக்ட், பட் அதுல ஒரு பெரிய மாற்றம் வருது. That is what is very important. And another great example, இது மோடி and அண்ணாமலை you can place on the same table, is ஒரு leader when his leadership is very different and it stands apart when his word, his action and his mind are aligned. அவர் மைண்ட்ல நினைக்கிறது பேசுறாரு, அவர் பேசுறதுதான் பண்றாரு. அது நைட்டு நம்ம அவரோட சிட்டிங் ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி அவர் என்ன பேசுறாருன்றது நம்ம அது ஒரு வீடியோ பிடிச்சு இல்லை ஆடியோ பிடிச்சு வெளியில விட்டாலும் அவர் பப்ளிக் பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தன் பண்ணா இல்லையா, அண்ணாமலை ஏதோ எக்ஸ்போஸ் பண்றேன்ட்டு. அண்ணாமலையோட டேப் என்ன இருந்தது, அவர் பிரைவேட்டா பேசினதும் அவர் பப்ளிக்கா பேசுறதும் என்ன வித்தியாசம் இருந்தது? நான் ஆக்சுவலி சொன்னேன், மதன், you've done a great job, you've exposed what Annamalai speaks in private is the same as public. அவருக்கு அவரோட என்ன சொல்றது, அவரோட எண்ணங்கள் எல்லாம் அவ்வளோ பியூரானதுன்னு நீங்க வெளியில கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு நான் சொன்னேன் அப்போ. ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2014 மோடிஜி சொல்றாரு, 40 வருஷத்தோட பப்ளிக் லைஃப்ல இஃப் ஐ ஹவ் செட் ஒன் வேர்டு கரெக்டா இல்லாத ஒரு தப்பான ஒரு வார்த்தை நான் பேசியிருக்கேன்னா நான் பப்ளிக்லி ஐ வில் ஹேங் மை செல்ஃப் சொன்னாரு. இப்போ அண்ணாமலே அதுதான் சொல்லியிருக்காரு, 10 வருஷம் பப்ளிக் சர்வீஸ்ல இருந்திருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு லஞ்சம் வாங்கியிருக்கேன், இல்லை தப்பா நான் ஏதாவது பேசியிருக்கேன்னா யூ கேன் பிரிங் தட் அப், ஐ வில் லீவ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லக்கூடிய தைரியம் வரணும்னா அந்த 10 வருஷம் முன்னாடி இல்லை அந்த 40 வருஷம் முன்னாடியிலேருந்தே அவரோட சங்கல்பம் என்னவா இருந்திருக்கணும், அவரோட கேரக்டர் என்னவா இருந்திருக்கணும். அந்த மைண்ட்ல இருக்கிறது, வார்த்தைகள் வருது, ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் அலைன் ஆகும்போது தான் யூ ஆர் அ ட்ரூ லீடர். உன்னை நான் நம்பலாம் அப்படின்னு எனக்கு ட்ரஸ்ட் வரும். அப்போதான் ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட் தே ஹவ் ஏர்ன்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இதுல தான் நம்ம ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கேரக்டர் அண்ட் பிஹேவியர் ஆர் 2 different things. சில பேரோட பிஹேவியர் இஸ் a reflection of their character, but some people their behavior is not the reflection of their character. இதுதான் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட எசென்ஸே. யுவர் லீடர், யூஆர் சீயிங் லாலு பிரசாத் யாதவ் and he's talking all great. இதுக்கு லாலு பிரசாத் யாதவ், you may not even know his leadership. Most of you are very young. Let's talk about Rahul Gandhi. He is talking a lot of great things, but that is not his character. His character is different. That is why he is not a leader yet. That is why people are not trusting him. அதே மாதிரி மோடிஜி ஒரு விஷயம் சொன்னாருன்னா we know. அவர் அம்மா போய் பார்க்கறாரு, எல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்ன்றா, but we know what that relationship is between mother and son. He was able to say exactly what his mother taught him. Can Rahul Gandhi say the same thing? So that behavior is aligned with his character numbode, there is no conflict. You trust them straight away. But behavior and character are 2 different things. Behavior என்னது, ரொம்ப எல்லாரையும் போய் ஹக் பண்றது, அதுக்கப்புறம் இது அது கொஸ்டின் பார்லிமெண்ட்ல கொஸ்டின் பண்றது, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் போய் கட்டி பிடிக்கிறது, இட் டசன்ட் அலைன் வித் ஹிஸ் கேரக்டர் இல்லையா. தட் இஸ் வை வி ஆர் நாட் ஏபிள் டு ட்ரஸ்ட் ஹிம். ஸோ அந்த கேரக்டர் என்னது, பிஹேவியர் என்னதுன்றது ஆஸ் ஃபாலோவர்ஸ் நம்ம அதை டிஸ்டிங்விஷ் பண்ணணும். What is Annamalai's behavior and how do we see him reacting to things, how he talks, how he behaves with other people. இப்போ யாராவது பேச வந்தா Annamalai is not worried about how his appearance comes across on TV. ரொம்ப இன்டென்டா கேட்பாரு, அப்படி குனிஞ்சு நின்று ரொம்ப தாட்ஃபுல்லா நிற்பாரு. அது the way he listens இல்லையா, that is behavior. It is driven by his character. His character is he's a good listener. He listens to people and acts on what people think. That is something you should be able to observe and follow. அதே மாதிரி ரெஸ்பெக்ட், they respect others, அப்பதான் they get respect from us இல்லையா. அந்த ரெஸ்பெக்ட் they give respect to everybody. இப்போ மோடிஜி எப்படி காசியில அந்த கோவில் கட்டினவாளுக்கெல்லாம் கால் கழுகி அந்த வர்ஷிப் எல்லாம் பண்றாரு, அதெல்லாம் those are things that show that how
he respects women, how he respects the lowest of low peopleன்றது நம்ம சொல்றோமே, அவளுக்கெல்லாம் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. ஒரு மாதிரி அதுக்கு அடுத்தது கிளீன் கேரக்டரா இருக்கணும். கேரக்டர்ல பிளெமிஷஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இட் வில் கம் அவுட். பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ன்றது அதுதான். you're always under the microscope இல்லையா? அதே மாதிரி if you are a politician by compulsion, அப்போ it doesn't suit with your character இல்லையா? you're forced to come to that positionன்றது மாதிரி. அந்த மாதிரி another thing, ஒரு டைம் டெஸ்ட் நான் சொல்லுவேன். லீடர்ஷிப் எப்படி ட்ரஸ்ட் பண்ணணும்னா, லுக் அட் தேர் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். அது ஆக்ஷனுக்கு பின்னாடி எல்லாம் இப்ப நான் அந்த ஹிந்து முஸ்லிம் ஸ்காலர்ஷிப்பை பற்றி சொன்னேன். எதுக்காக அந்த டிசென்ட் எப்படி கர்வ் பண்றாரு இல்ல பண்ணாம இருந்தாருன்றதை பற்றி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னேன். அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இப்ப திங்க் பண்ணா, வாஸ் ஹி கரெக்ட் தென்? எஸ், ஹி வாஸ் கரெக்ட். ஆன்டி-சிஏ ப்ரொட்டஸ்ட் நின்றுடுத்து, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நின்றுடுத்து, அண்ட் இப்போ ஒன்னும் ப்ரொட்டஸ்ட் காணும், புதுசா ஒன்னும் காணும். அப்போ வாட் எவர் ஹி டிட் வாஸ் ரைட் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஒரு 40 years லேட்டர், கரெக்ட், இந்த முஸ்லிம்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது நல்லதா போச்சு, பிகாஸ் தேர் டிஎஃப்ஆர் ஆல்சோ ஃபெல். இப்போ எல்லாம் டெமோகிராஃபி is maintained well அப்படின்னு 40-50 years அப்புறம் will be able to think. மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பின்னாடி போய் பார்க்கும்போது yes, he was correct. பத்தான்கோட் வந்த உடனே people were பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணா. ஏன்னா அப்பதான் நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு போய் சாய குடிச்சாரு when he was returning from Afghanistan. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் உடனே கிரிட்டிசைஸ் பண்றது. பட் இன்டெலிஜென்டா இருக்கிற ஒருத்தருக்கு புரியும் அவர் எதுக்காக நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஃபியூ டேஸ்க்கு லேட்டர் பத்தான்கோட் நடக்கிறது. ஸோ ஹி நியூ பத்தான்கோட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். நம்மளோட அசெட் எதுவுமே டெஸ்ட்ராய் ஆகல. ஆனா அதுக்கப்புறம் உரி நடந்தது. வி டோன்ட் மேக் எனி கனெக்ஷன் பிட்வீன் த டூ. பாலகோட் நடந்தது. ஒன்னொன்னுத்துக்கும் பின்னாடி இருக்கிற கனெக்ஷன் நம்ம பார்க்கல. அதனால லீடர்ஷிப் சம்டைம்ஸ் இன்ஸ்டன்டா நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாது, ஹைண்ட் சைட்ல பண்ணணும். ஓகே, வாட் டிட் யூ டூ தென்? நம்ம பூட்டான் ஃபர்ஸ்ட் போனாரு, அதுக்கப்புறம் லுக் ஈஸ்ட் பாலிசின்றது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை மாத்தினாரு. அந்த கனெக்ஷன் என்னவா இருந்திருக்கு? கரெக்டா இருந்திருக்கு அவர் பண்ணது. அந்த மாதிரி அந்த ரிட்ரோஸ்பெக்டிவா அனலைஸ் பண்ண முடியணும். அப்படி பண்ணும்போது இட்ஸ் a வெரி குட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆகணும். அப்படி இருக்கிற பாஸ் ஆயிருக்குன்னா அந்த லீடர்ஷிப்பை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். தே கம் அவுட் கரெக்ட் ஆல்வேஸ், இஃப் நாட் ஆல்வேஸ், மோஸ்ட் டைம்ஸ். அது ஒரு பெரிய டெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்டிங் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா எப்படி இன்ஸ்பைரிங்கா இருக்கணும். இதுக்கு எல்லாம் மேல என்னோட கன்க்ளூடிங் ரிமார்க்ன்றது, நம்மளோட மனசு கிளியரா இருந்ததுன்னா, இஃப் வி ஆர் ட்ரூத் சீக்கர்ஸ், நம்ம மைண்ட் கிளீனா இருந்ததுன்னா, ஒரு கிளீன் மைண்ட், ஒரு கிளீன் லீடர்ஷிப் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியலன்னா அவ பேடுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நாட் திங்கிங் எனஃப், நாட் ஒரு கிளாரிட்டி இல்லை, மைண்ட் கிளட்டரா இருக்கிறதுனால இருக்கலாம். நான் அதை கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ல கூட ஐ கன்சிடர் திஸ். அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் நான் கூப்பிடுவேன் அதை. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸோட இருக்காரோ, அவர் கல்யாணம் ஆகும்போது ஒய்ஃபுக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரு ஆத்மா ஃபார்ம் ஆகும் அந்த அந்த ஃபேமிலியில. அதுதான் அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் சில்ட்ரன் வரும், இந்த சில்ட்ரனோட அப்ரிங்கிங் வரும். அப்புறம் சில்ட்ரன் வந்ததுக்கு அப்புறம் கலெக்டிவா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர். நம்ம சும்மா ஒரு டீக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனாலே அங்க இருக்கிற சில கல்ச்சர் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும். சேம் கம்யூனிட்டியா இருக்கலாம், சேம் காஸ்டா இருக்கலாம், சேம் பாஷை பேசுறவாளா இருக்கலாம், சேம் எக்கனாமிக் லெவலா இருக்கலாம், பட் அந்த கேரக்டர் ஆஃப் தட் ஹவுஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி கம்யூனிட்டி, ரீஜியன், கண்ட்ரி அப்படின்னு வரும். ஸோ கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் நம்மளோட கண்ட்ரியோட கேரக்டர். நம்ம இண்டிவிஜுவலி we are well aligned to this consciousness, this collective consciousness of our country's character. அப்போ நம்ம we think, நம்மளோட திங்கிங் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு வர லீடர் இஸ் a part of usன்றது நம்மளுக்கு தெரியும். we will trust more. ரொம்ப கிளியராகவும் கிறிஸ்பாவும் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஜி. ஐ திங்க் we had a marathon session today. Thanks for joining and speaking on this topic. While we have deviated to political side of it, but still the core thing for the discussion was on why we should trust our leaders and why that is very imperative at this moment in the current political scenario, especially in Tamil Nadu. So thanks for explaining those things with your analogy. For all the listeners, Sreevidya ma'am is very erudite and learned person, been an advisor and travel a lot of contacts. So if you can just go through her TL and see the threads and that amount of informations, the thought provoking what she is being doing. So I don't want to explain that further. She always been our mentor right from beginning, and whenever I have some things, I'll always go to person for me
personally also. So in that sense, thanks, G, once again for joining us and spending time with us to explain those things, what we have discussed. And also thanks to Mohandas Ji for accepting the speaker and coming here and making his brief comment about this topic and other stuff. So with this, we are concluding this space. Thanks for all the listeners. Please follow us if you have not followed, and support us as ever. Our first year anniversary is coming this month end. So we are planning a series of spaces with all our celebrities who have come. So with God willing, I think we will have that communicated to you and arranged and communicated to you shortly. So thanks for supporting. We are concluding this space with this. Jai Hind.